அடுத்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 3 யூசர் இன்டர்ஃபேஸ் காம்போனன்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட்டன், எடிட் டெக்ஸ்ட், அப்புறம் டோஸ்ட். ஸோ இதில் வந்து பட்டன் ஆல்ரெடி ஒரு சின்ன சினாரியோவில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இந்த எடிட் டெக்ஸ்ட்டு, டோஸ்ட் இது ரெண்டையும் தனித்தனி வீடியோ போட்டோம்னா ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் வரும். ஸோ என்ன பண்ணலாம்னா இது மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு சின்ன சினாரியோ என்னென்னா, எடிட் டெக்ஸ்ட் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து எடிட் டெக்ஸ்ட்டில் யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ டைப் பண்ணி முடிச்சுட்டு பட்டன் கிளிக் பண்ணால் அந்த எடிட் டெக்ஸ்ட்டில் இருக்க ஸ்ட்ரிங்கை வாங்கி டோஸ்ட் மெசேஜ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு எம்டி ஆக்டிவிட்டி, அதில் வந்து ரிலேட்டிவ் லேஅவுட் வச்சுருக்கோம். கோடில் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட் வேணும். அந்த எடிட் டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனோட ஹரிசாண்டல் சென்டர், வெர்டிகல் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ வித் ரேப் கண்டென்ட்டு, ஹைட் டு ரேப் கண்டென்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சென்டர் வெர்டிக்கல் ட்ரூ, சென்டர் ஹரிசாண்டல் ட்ரூ. அப்புறம் இதோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக ஒரு 500 dp கொடுத்துருக்கோம். இல்லைன்னா வந்து ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக தெரியும், டைப் பண்ண முடியாது யூசர். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஐடி ஒன்று கொடுக்கணும். யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது ஒரு பட்டன். ஸோ அதே மாதிரி வித் வந்து ரேப் கண்டென்ட், ஹைட் டு ரேப் கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஐடி கிளிக்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பட்டனுக்கு மேலே என்ன டெக்ஸ்ட் இருக்கணுங்கிறதையும் செட் பண்ணுறேன். கிளிக் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ அடுத்தது சென்டர் ஹரிசாண்டல் ட்ரூ. அதுக்கப்புறம் இந்த எடிட் டெக்ஸ்ட்டுக்கு கீழே வரணும். யூசர் இன்புட். ஸோ எடிட் டெக்ஸ்ட் இங்கே இருக்கும், பட்டன் கீழே இருக்கும். ரைட், இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் சைடு நம்ம ரெண்டே டிசைன் பண்ணியாச்சு. ஸோ எடிட் டெக்ஸ்ட் இன்ட்ரோ என்னன்னா, யூசர் வந்து இதை கிளிக் பண்ணி டைப் பண்ணிக்கலாம் இன்புட் எதாக இருந்தாலும். பட்டன் வந்து நம்ம கிளிக்கபிள் காம்பனன்ட், அவ்வளோதான். இப்போ பேக்எண்டில் தான் ஒர்க் இருக்குது. பேக்எண்டில் என்ன பண்ணணும்னா கிளிக் லிசனர் எழுதணும். அதாவது அந்த பட்டன் கிளிக் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த பட்டன் கிளிக் ஆச்சுன்னா நமக்கு ஒரு ட்ரிகர் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்டோடைய ஆப்ஜெக்ட் வாங்கணும். அதாவது ஃபைண்ட் வியூ பை ஐடி யூஸ் பண்ணி ஃபைண்ட் வியூ பை ஐடி எடிட் டெக்ஸ்ட். இம்போர்ட் பண்ணாதனால இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்குது. ஆல்ட் என்டர் ஷார்ட்கட் அடிச்சிங்கன்னா இம்போர்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது r.id.user input அந்த ஐடியை செலக்ட் பண்ணிடணும். அடுத்தது பட்டன் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி, அதுக்குள்ள பட்டனும் இம்போர்ட் பண்ணல. ஸோ ஆல்ட் என்டர், இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம இங்கே இம்போர்ட் லிஸ்ட்டு செக் பண்ணோம்னா எடிட் டெக்ஸ்ட்டும் பட்டனும் வந்துடும். ரைட், அடுத்தது இந்த பட்டனுடைய ஐடி கிளிக்னு சொல்லி வச்சுருந்தோம், அந்த ஐடியை கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பட்டன் வந்து கிளிக் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் ட்ரிகர் ஆகும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஈவெண்ட் லிசனர் எழுதணும். ஸோ அது எப்படி எழுதுறது? டைரெக்டாக பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். கிளிக் லிசனருக்குள்ள நம்ம கோட் எழுதணும். ஒரு ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் பட்டன் கிளிக் ஆச்சுன்னா நம்ம ஆக்சுவலாக பட்டன் கிளிக் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், இதுக்குள்ளே இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நம்ம டைரெக்டாக பட்டன் கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும்? இந்த எடிட் டெக்ஸ்ட்டில் இருக்க டெக்ஸ்ட்டை நம்ம வாங்கணும். டாட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். இப்போ நம்மக்கிட்ட அந்த யூசர் வந்து எடிட் டெக்ஸ்ட்டில் என்ன டைப் பண்ணாங்களோ அது கையில் வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் டோஸ்ட் டாட் மேக் டெக்ஸ்ட் ஆஃப் திஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த டோஸ்ட்டுக்கு வந்து நம்ம 3 பேராமீட்டர் கொடுக்கணும். ஒன்று வந்து கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் என்ன? இந்த மெயின் ஆக்டிவிட்டியோட கான்டெக்ஸ்ட். ஸோ திஸ்ங்கிற கீவேர்டு வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ணிடும். ஸோ திஸ் கமா யூ ஹாவ் என்டர்டு அதுக்குள்ள டாலர் என்டர்டு டெக்ஸ்ட். அடுத்தது டோஸ்ட் வந்து லாங் செகண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணுமா, ஷார்ட் செகண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணுமான்னு சொல்லணும். ஸோ அது லென்த் லாங் இல்லை லென்த் ஷார்ட். நான் லென்த் லாங்னு கொடுத்துக்கிறேன். டாட் ஷோ ஆஃப். இதில் இன்னொரு வேலிடேஷன் வேணால் வைக்கலாம். இப்போ எம்டியாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளே எம்டின்னு வரணும், இல்லை வேல்யூ இருந்துச்சுன்னா வேல்யூன்னு வரணும் அப்படின்னு வைக்கலாம். பட் இந்த சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் போதும். இப்போ வந்து இந்த ஆப்பை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்னுடைய மொபைலை வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஆப்பை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கீபோர்டை கூட நம்ம ஹைட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த எடிட் டெக்ஸ்ட்லேருந்து வேல்யூ வாங்கி நமக்கு வந்து டோஸ்ட் மெசேஜில் டிஸ்பிளே பண்ணுது. இதுக்கு பேர் தான் டோஸ்ட் மெசேஜ். ஸோ இது வந்து லாங் செகண்ட்ஸ்க்கு ஷார்ட் செகண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன டெம்பரரி மெசேஜ், சின்ன மெசேஜ் வந்து யூஸருக்கு காட்டணும்னா இந்த சினாரியோவில் மட்டும் இல்லை, எந்த சினாரியோலையும் இந்த டோஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணிக்கலாம்.